இந்த பிளாக் பாக்ஸ்ன்றாங்கல்ல, உண்மையிலேயே இந்த பிளாக் பாக்ஸ்ன்றது கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அதை நம்ம கண்ணால் பார்த்தது கிடையாது. அது கிடச்சிருச்சு, பொட்டி கிடச்சிருச்சுன்னு சொல்லி இந்த ஆண் பாவத்தில் ஓடி வர்ற மாதிரி ஓடி வருவாங்க பற்றிலாம், அவங்களும் நம்ம கண்ணில் அதை காமிச்சது கிடையாது. அதனால் தெரியலைனாலும் தப்பு இல்லை. உண்மையிலேயே பிளாக் பாக்ஸுன்றது நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கு. அது எதுக்காக அந்த பிளாக் பாக்ஸ் ஆரஞ்சு கலரில் வச்சுருக்காங்கன்னா, ஃப்ளைட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகி ஃப்ளைட்டில் இருக்கிறதெல்லாம் கண்ணங்கரேன்னு ஒரே கலரில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிளாக் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பளிச்சுன்னு ஒரு கலர் வேணும் அப்படின்றதுனால தான் இந்த ஆரஞ்சு கலரில் அந்த பொட்டியை வச்சுருக்காங்க. ஆனால் கூப்பிடுறது பிளாக் பாக்ஸ். உண்மையில் அந்த பிளாக் பாக்ஸுன்ற வார்த்தையை எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சவருக்கே தெரியலன்றாங்க. இந்த பொட்டியை கண்டுபிடிச்சவர் டேவிட் வாரன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன். அப்போ அந்த மனுஷன் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட. ஆக்சுவலி இப்படிலாம் ஒன்று பண்ணணும். ஏன்னா பிரிட்டிஷ் விமானம் ஒன்று டி வேலிடன் காமெட்டு ஏதோ ஒன்று, அந்த விமானம் விபத்துக்குள்ளாச்சு. இவர் அப்பயே பெரிய குடும்பத்து மனுஷன். இந்த டேவிட் வாரன்றவர் நல்ல பணக்கார வீட்டுக்குள்ள, நல்லா படிக்கிற புள்ள, நல்லா படிச்சுக்கிடுச்சு. அவங்க அப்பாவும் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார். அதனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே சொல்லி இந்த ஃப்ளைட் இண்டஸ்ட்ரியிலேயே, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலேயே ட்ராவல் பண்ணியிருக்காப்புல, படித்து முடிச்சுட்டு. அப்போ இந்த சொன்னலே இந்த ஒரு பிரிட்டிஷ் விமானம் ஒன்று வெடிச்சு விபத்துக்குள்ளாச்சுன்ட்டு அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் கேட்டிருக்காங்க. அவரை போயிட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இவர் வந்து இந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு அந்த மாதிரி, இவர் இந்த மெக்கானிக்கல் இதெல்லாம் கிடையாது. இவர் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறையா டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் அவருக்கு தோணிருக்கு, அப்போ விமானத்தில் நமக்கு நடந்தது ஒன்றும் தெரியலை, ஏன் இந்த விமானத்துக்கு உள்ளார ஒரு ரெக்கார்டர் வைக்கக்கூடாது? ஒன்றும் ஆகலைன்னா பரவாயில்ல, ஒருவேளை ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு, சொல்கிறதுக்கு யாருமே இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கு இந்த ரெக்கார்டர் ஒன்று வச்சா ஏன் நல்லா இருக்காது? ஏன்னா அப்போ தான் வந்து இந்த இந்த பாக்கெட் ரெக்கார்டர்பாங்கல்ல, இந்த போட்டு அழுத்திட்டு பதிவு பண்ணிவிட்டு நம்ம இந்த வேட்டையாடு விளையாடில் பேசுவார்ல கமல், அந்த மாதிரி பாக்கெட் ரெக்கார்டரு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு டைமிங். இதுவே ரேடியோ போட்டின்றது ரொம்ப ரேரு, பட் பாக்கெட் ரெக்கார்டுன்றது ரொம்ப 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 அப்போல்லாம் வந்து பெரிய இன்வென்ஷன். அது கிட்டத்தட்ட ஒரு சேட்டலைட் ரேஞ்சுக்கு. அந்த மாதிரி ஏன் நம்ம ஒன்று வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு போயிட்டு கேட்குறப்ப, மூடிட்டு வேலையை மட்டும் பாடுறா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாடிட்டு இருக்காங்க. ஆனால் மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர ஆசை, ஏன் இதை செய்யக்கூடாது, இது கண்டிப்பாக வந்து ரொம்ப மோஸ்ட் நீடடான ஒன்று அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதி, ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதை சர்க்குலேட் பண்ணி அந்த பெரிய பெரிய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. ஒட்டு மொத்தமாக கிளம்பி வந்துட்டாங்க. என்னடா எங்களை உழவு பார்க்குறியா? நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நாங்கள்லாம் வந்து நிம்மதியாகவே அந்த காக்பிட்டில் உட்காந்துருக்கவே முடியாதுடா, நாங்கள் எப்படி பேசுகிறது, எல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணிடலாம், அப்புறம் எப்படி? அதனால் வந்து இதெல்லாம் வந்து தப்பு. ரெண்டாவது, இதெல்லாம் வந்து சொல்யூஷனுக்கு பதிலாக நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடக்கிட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், சர் ராபர்ட், தெரியலையா? அந்த ராபர்ட்டு வந்து பார்த்துட்டு, இது அருமையான கண்டுபிடிப்பாக இருக்கு, இதை ஏன்டா இத்தனை நாளாக எங்ககிட்ட சொல்லாமல் இருந்தியா, பையனை உடனே பார்சல் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு வர சொல்லி அங்கே வர சொல்லி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து, அப்பயுமே ஒரு சீக்ரெட் மிஷன் ஆத்தான், இதை பற்றி வெளியில் சொன்னால் அவர் வேலையே போயிடும், அது வந்து என்ன சொல்கிறார், தேச துரோகன்ற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மை அதுதான். அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த பிளாக் பாக்ஸ் அப்ரூவ் பண்ணி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சிடென்ட் ஆக ஆரம்பித்தோன்னா ஆளாளுக்கு கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன தாண்டா அப்போ இதுக்கெல்லாம் விமானத்தை கண்டுபிடிச்சவங்களுக்கு அதில் என்ன நடந்துச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாடா அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவரோட கண்டுபிடிப்பை அக்செப்ட் பண்ணிட்டு, இனிமேல் இது இல்லாமல் எந்த ஒரு ஃப்ளைட்டும் டேக் ஆஃபே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாப்புலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டு பயங்கரமாக இந்த மனுஷனை கௌரவிச்சிச்சுன்னு வைக்கிறேன், ரொம்ப பயங்கரமாக கௌரவிச்சிச்சு. ஒரு ஃப்ளைட்டுக்கு, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஃப்ளைட்டுக்கு இவர் பேரை வச்சாங்க நினைவா. 2010 தான், 85 வயசில் மனுஷன் செத்து போயிட்டாப்புல. ஆனால் பாருங்கள், இதுக்கு ஒரு ராயல்ட்டி கூட அவர் கேட்டது கிடையாது. இந்த பிளாக் பாக்ஸ் இவர் கண்டுபிடிச்சதுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்காக
எனக்கு நீங்கள் பறக்கிற ஒவ்வொருத்தரையும் பங்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதே கிடையாது. அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு? நான் பல முறை நிறைய தடவை இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தோற்று போயிருக்கேன், ஒரே ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்கேன். ஒரு முறை நான் ஜெயித்ததுக்காக அரசாங்கம் என்னோடய இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பேன். 99 முறை அரசாங்கம் நான் தப்பு செஞ்சதுக்காக என்னை தண்டிக்காமல் விட்டதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்லியிருக்காப்புல. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் பிளாக் பாக்ஸ். ஓகே.